Hi friends, இன்னைக்கு ஒன் பீஸ்ல worst generation பத்தி பார்க்க போறோம். ஒரு 12 பைரட்ஸை ஒன் பீஸ்ல worst generation சொல்லி கூடுவாங்க. நீங்க சீரியஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல இத பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. worst generation சொல்லிட்டு வார்த்தை வந்திருக்கும். கண்டிப்பா ஒன் பீஸ்ல எல்லாரும் ஸ்டாம்பேட் மூவி பார்த்திருப்பீங்க. அதுல புல்லட் worst generation கூட ஃபைட் பண்ண ஆசைப்பட்டிருப்பான். சோ அப்படி யார் இந்த worst generation? எதுக்கு இந்த நேம் வந்துச்சு? அதுல இருக்கக்கூடிய 12 பேர் யாரெல்லாம் எதுக்கு அவங்கள worst generation சொல்லி கூப்பிடுறாங்க? அவங்களோட பவுண்டி என்ன? இத பத்தி எல்லாமே தரவா இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஒன் பீஸ்ல இதுக்கப்புறம் நம்ம எபிசோட போடுறதை விட்டுட்டு ஏகப்பட்ட டாபிக்கை கவர் பண்ண போறோம். இதே மாதிரி என்னென்ன டாபிக் பேசலாம்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம worst generation பத்தி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் worst generation பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி சூப்பர் ரூக்கியை பத்தி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா சூப்பர் ரூக்கியில் வரக்கூடிய 11 பைரட்ஸ் தான் அப்படியே worst generationலையும் கண்டினியூ ஆவாங்க. இந்த சூப்பர் ரூக்கியில் நம்ம ஏசுமே இருந்திருக்கான். அதை பற்றி நான் பின்னாடி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சூப்பர் ரூக்கியில் உள்ள ஆட்களுக்கு 800 நேமே உண்டு. சூப்பர் நோவான்ட்டு ஒன் பீஸ் வேர்ல்டில் ஒருத்தன் பைரட்டாக அவன் லைஃபை ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாகவே 100 மில்லியன் பவுண்டரி ரீச் பண்ணானா அவனை சூப்பர் ரூக்கி சூப்பர் நோவான்னு கூடுவாங்க. அதுவும் நியூ வேர்ல்டை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு 11 பைரட்ஸ் வந்து சூப்பர் ரூக்கியாக மாறி இருப்பாங்க. இவங்க எல்லாருமே நீங்கள் சபோடைய ஆர்க்கில் பார்த்துருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ட்ராகட் லூஃபி வச்சு பார்க்கலாமே. லூஃபியோட ஃபர்ஸ்ட் பவுண்டரி வந்து 30 மில்லியன் பெரிஸ். ரெண்டாவது அவன் அலபாஸ்டரில் குரோகடலில் டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு 100 மில்லியன் பெரிஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக அவனுமே சூப்பர் ரூக்கியாக மாற ஆரம்பிக்கிறான். அடுத்து ஜோரோவோட ஃபர்ஸ்ட் பவுண்டி 60 மில்லியன் பெரிஸ். அவன் மிஸ்டர் ஒன்னை டிஃபீட் பண்ணியிருப்பான் அலாபாஸ்டால. ரெண்டாவது எனிஸ்லாபில காக்குவை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு 120 மில்லியன் பெரிஸ் செட் பண்ணியிருப்பாங்க. இது மூலமா ஜோரோவுமே சூப்பர் ரூக்கி கேட்டகரியில் வந்திருப்பான். இதே மாதிரி என்ன 9 பேர் உண்டு. அவங்க எல்லாருமே ஏகப்பட்ட இடத்த நாசம் பண்ணி ஏகப்பட்ட இன்னோசன்ட் பீப்புளை அட்டாக் பண்ணி ஏகப்பட்ட அட்டாக்கசம் பண்ணி அவங்க தலைக்கு மேலே 100 மில்லியன் பெரிஸ் வந்து சீக்கிரமே வந்திருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கான்னு தெளிவாக தெரியல. சாங்ஸ் வர்சஸ் கிட்டு ஃபைட்டில் சாங்ஸுமே கிட்டோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருப்பான். அதில் சாங்ஸ் வந்து கிட்டு இந்த இடத்துக்கு வரதுக்கு ஸ்டார்டிங்கில் ஏகப்பட்ட ரேம்பேஜ் பண்ணியிருக்கான். ஏகப்பட்ட இன்னோசன்ட் மக்களை அட்டாக் பண்ணியிருப்பான்னு சொல்லியிருப்பான். ஸோ பேசிக்காக அதான் கான்செப்ட். ஸோ அப்படி ரேம்பேஜ் பண்ணி தான் அவன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருப்பான். ஏகப்பட்ட பவுண்டி அவன் தலைக்கு மேலே வந்திருக்கும். இப்போ யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உருஜி, ரெண்டாவது கில்லரு, மூணாவது லா, நாலாவது டிராகு, அஞ்சாவது கிட்டு, ஆறாவது ஸ்கிராச்மேன் அப்போ, ஏழாவது ஹாக்கின்ஸு, எட்டாவது ஜுவல்லரி போனி, 9வது பேஜி, 10வது ஜோரோ, 11வது நம்ம லூஃபி. அதாவது இது டாப் டு பாட்டம் கிடையாது. இந்த 11 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸோ இதை தாண்டி இன்னும் 4 பேர் உண்டு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் ரூக்கி கான்செப்ட் யாரால் வந்துச்சுன்னா நம்ம ஏஸால். ஏசு பைரட்டா மாறின கொஞ்ச நாட்கள்லேயே ஏகப்பட்ட ஆட்கள் டிஃபீட் பண்ணியிருப்பான். ஜிம்பே கூட பேட்டில் பண்ணியிருப்பான். ஒரு 7 வார்லாட தோக்கடிச்சிருப்பான். அதனால் அவனுக்கு வார்லாட மாறுறதுக்கு ஆஃபருமே கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஏஸ் இக்னோர் பண்ணிட்டு பைரட் வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஏகப்பட்ட ஆட்கள் டிஃபீட் பண்ணியிருப்பான். இந்த சூப்பர் ரூக்கி கான்செப்ட் வந்ததே சூப்பர் ரூக்கி சூப்பர் நோவா கான்செப்ட் வந்ததே நம்ம ஏஸால தான். ஏஸ் இப்போ உயிரோடு இருந்திருந்தானா லூஃபி இப்போ worst ஜென்ரேஷனில் எப்படி இருக்கான் அதே மாதிரி டாப்பில் நம்ம ஏஸ் இருந்திருப்பான். பட் அவன் பார்த்தீங்கன்னா மரைன் 4ல் இறந்து போயிருப்பான். இதுக்கப்புறம் இன்னும் 3 பேர் உண்டு. அவங்க எல்லாருமே சூப்பர் ரூக்கின்னு சொல்லுவாங்க. பட் அஃபிஷியலாக ஆட் ஆகவே இல்லை. ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா worst ஜென்ரேஷன் பண்ணக்கூடிய அட்டாகாசத்தில் இவங்க 3 பேரும் பண்ணுறது அந்தளவுக்கு வெளியே தெரியலன்னு சொல்லலாம். இவங்களுமே அட்டாகாசம் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டுலோமியா. ஸோ அவனுமே ஏகப்பட்ட மக்களை அட்டாக் பண்ணியிருப்பான். அவன் பவுண்டியுமே டக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரெண்டாவது கேமிடஸ். இவனுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆயிருப்பான். இவன் தலைக்கு 280 மில்லியன் பெரிஸ் செட் பண்ணியிருப்பாங்க. பட் இவனுமே ஆஸ் யூஸ்வல் worst ஜென்ரேஷன் பண்ணக்கூடிய அட்டாகாசத்தில் இவன் வந்து வெளியே தெரியாமல் போயிடுவான். நெக்ஸ்ட் கரைபு பிரதர்ஸ். சூப்பர் ரூக்கிலேயே ரொம்பவே ஹைப்பாக இருந்த ஆட்கள்னா இவங்கள சொல்லலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே மரைன் ஆஃபீஸரை பார்த்து கொண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க பவுண்டியுமே டக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஒரு லிமிடெட் டைமுக்குள்ளே டக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஏகப்பட்ட ஆட்களை கொண்டிருப்பான். குறிப்பாக மரைன் ஆஃபீஸர்ஸை. இவங்க 2 பேருமே ரொம்பவே ஃபேமஸாக தான் இருந்தாங்க. பட் எப்போ லூஃபி வந்து சபோடையில் ரிட்டர்ன் ஆனானோ அதுக்கப்புறம் இவன் அப்படியே டவுன் ஆயிட்டான். இவனை பற்றி அந்த அளவுக்கு வெளியே தெரியாமல் போயிட்டு. ஓகே, இப்போ சூப்பர் ரூக்கியை பற்றி பார்த்தாச்சு. இப்போ worst ஜென்ரேஷனை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் சூப்பர் ரூக்கியை சேர்ந்த 11 பேர் தான் அப்படியே worst ஜென்ரேஷன்லையும் கண்டினியூ ஆவாங்க. எஸ்டா ஒரே ஒருத்த மட்டும் வருவான். அவன் யாருன்னா பிளாக் பீடு, அதாவது நம்ம டீச்சி. இவங்களை தாண்டி வேறு யாருமே கிடையாது worst ஜென்ரேஷனில். இவங்க எதுக்கு worst ஜென்ரேஷன் சொல்லி கூட ஆரம்பிச்சாங்கன்னா சபோடிக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க எல்லாருமே சூப்பர் ரூக்கியாக இருந்தாங்க. பட் சபோடியில் ஏகப்பட்ட சம்பவம் பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாருமே செலஸ்டியல் டிராகனை அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும் அங்கே ஏகப்பட்ட சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வார் டைம் நடக்கும் பார்த்தீங்களா, மரைன் 4 வார் டைமில். அப்போ ஏகப்பட்ட மக்களை அட்டாக் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லிட்டு நேம் வர ஆரம்பிக்குது. நியூ வேர்ல்டை ரீச் பண்ணவே இல்லை, பட் அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட தரமான சம்பவம் இவங்க எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. ஒன் பீஸ் வேர்ல்டில் எங்கே பிரச்சனை நடந்தாலுமே இந்த 12 பேர் தான் நடக்கும். அதனால தான் ஒஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்க. சூப்பர் ருக்கியில் எதுக்கு பிளாக் பீட் ஆட் ஆகலாம்னா, அவன் ஸ்டார்டிங்கில் ஒயிட் பீடு கீழே இருந்திருப்பான். ஸோ ஒயிட் பீடை பிட்ரை பண்ணி தனியாக ஒரு பைரேட்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு அந்த அளவுக்குலாம் பவுண்டி இருந்திருக்காது. பட் ஏஸை டிஃபீட் பண்ணி ஏஸை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருப்பான். அப்போ அவன் 7 வார்லார்டில் ஒன் ஆஃப் த மெம்பராக மாறி இருப்பான். அப்போ கூட அவனுக்கு பவுண்டி அந்த அளவுக்கு கிடையாது. அண்ட் சேம் டைம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டான். மற்ற யாருமே பிளாக் பீட் எஸ்டாப்ளிஷ் ஆன மாதிரி ஆயிருக்க மாட்டாங்க. ஏன்னா பிளாக் பீடுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, பைரட்டா எப்படி இருக்குன்ட்டு. மற்ற யாருக்குமே அந்த அளவுக்கு கிடையாது. டக்குன்னு பைரட்டா மாதிரி டக்குன்னு ஃபேமஸாக இருப்பாங்க ரேம்பேஜ் பண்ணி. பட் பிளாக் பீட் எப்போ ஃபேமஸாக இருப்பானா, மரைன்ஃபோர்ட் வாரில் இம்பிள் டவுனுக்குள்ள போயிட்டு ஏகப்பட்ட ஹை லெவல் பிரிசனர்ஸை வெளியே கொண்டு வந்திருப்பான். வேர்ல்டு கவர்மெண்ட்டை பிட்ரே பண்ணியிருப்பான். ஒயிட் பீட்டோட டெல் ஃபுட்டை சாப்பிட்ருப்பான். அதுக்கப்புறம் தான் பிளாக் பீடுமே ஃபேமஸாக இருப்பான். அப்போ தான் அவனை ஒஸ்ட் ஜென்ரேஷனில் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கோல்டி ரோஜர் செத்ததுக்கு அப்புறம் கிரேட் பைரட்டரை ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த கிரேட் பைரட்டரை எல்லாமே ஒயிட் பீட் தான் ரூல் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒயிட் பீட் செத்ததுக்கு அப்புறம் நியூ ஏஜ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த நியூ ஏஜ் ஃபுல்லுமே ஒஸ்ட் ஜென்ரேஷன் தான் ரூல் பண்ணியிருப்பாங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலுமே அதுக்கு இந்த 12 பேர் தான் காரணமாக இருப்பாங்க. இப்போ இந்த 12 பேர் யார் யாருன்னு சொல்கிறேன், அதில் உங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சு போயிடும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுமே ஒவ்வொரு ரகன்ட்டி. ஸோ ஃபஸ்ட்டு லூஃபி, 2வது ஜோரோ, 3வது டீச்சி, 4வது பேஜி, 5வது ஜுவல்லரி போனி, 6வது ஹாக்கின்ஸு, 7வது ஸ்கிராச்மேன் அப்போ, 8வது கிட்டி, 9வது கில்லரி, 10வது டிராகு, 11 நம்ம லா, ஃபைனலி உருஜி. இதில் நீங்கள் பிளாக் பீட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் சீக்கிரமாகவே எம்பரராக மாறியிருப்பான். வேர்ல்டு கவர்மெண்ட்டையே பிட்ரே பண்ணியிருப்பான். இம்பிள் டவுனுக்குள்ளே போயிட்டு ஏகப்பட்ட பிரிசனர்ஸை தப்பிக்க வச்சிருப்பான். பைரட் ஐலாண்டை அஃபிஷியல் ஐலாண்டாக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இவங்கிட்ட தான் இப்போதைக்கு கார்புமே இருக்காரு. இப்படி பிளாக் பீட் ஒரு ரகமாக இருந்தானா, இன்னொரு சைடு லூஃபி சோரோ இவங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலினே சொல்லலாம். ஏன்னா எல்லா வார்லாடியும் இவங்க தான் டிஃபீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் சேம் டைம் ஏகப்பட்ட சம்பவம் பண்ணியிருப்பாங்க. வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபிளாகே அடிச்சிருப்பாங்க நிக்கோ ராபினை காப்பாற்றதுக்காண்டி. ஸோ அதனால் இவங்க பேசிக்காக வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலினே சொல்லலாம். அப்புறம் பேஜி பிக் பாம் கூட இருந்துக்கிட்டு பிக் பாமே கில் பண்ண பிளான் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்புறம் நம்ம கிட் இல்லா இவங்க 2 பேருமே பிக் பாமை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக லாஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பிளான் பண்ணியிருப்பான் ஒரு எம்பரர் டிஃபீட் பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த டைமே பிளான் பண்ணி லூஃபி கூட அலைன்ஸையும் மேக் பண்ணியிருப்பான். ஸோ கிட்டு பார்த்தீங்கன்னா கைடோ கூட ஃபைட் பண்ணியிருப்பான். அந்த ஃபைட்டில் தோற்றுருப்பான். பட் ஸ்டில் கைடோ கூட ஃபைட் பண்ணி போயிருப்பான். நெக்ஸ்ட் ஜுவல்லரி போனி இவன் மேரேஜஸ்க்குள்ளே போயிருப்பா. இப்படி ஒவ்வொரு ஆளுமே ஒவ்வொரு ரகமாக இருப்பாங்க. இப்போதைக்கு இந்த 12 பேர் தான் ஒஸ்ட் ஜென்ரேஷன் தான் நியூ ஏஜை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பவுண்டி என்ன, தற்போதைய பவுண்டி என்னன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் பீடோட வயசு வந்து 40. அவன் இப்போ எம்பரராக இருக்கான். அவனோட கரண்ட் பவுண்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 பில்லியன் பெரிசி, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 4 பில்லியன் பெரிசிலிருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் நம்ம லூஃபியோட வயசு 19, அவனுமே எம்பரராக இருக்கான். அவனோட பவுண்டி வந்து 3 பில்லியன் பெரிசி. நெக்ஸ்ட்டு கிட்டோட வயசு 23, லாவோட வயசு 26. 2 பேர்த்தோட பவுண்டியுமே 3 பில்லியன் பெரிசி தான். ஜோரோவோட பவுண்டி 1 பில்லியன் 111 பில்லியன் பெரிசி. ஸ்கிராச்மேன் அப்போவோட பவுண்டி 380 மில்லியன் பெரிசி. பேஜோட பவுண்டி 350 மில்லியன் பெரிசி. ஜுவல்லரி பவுண்டியோட பவுண்டி 320 மில்லியன் பெரிசி. ஹாக்கின்ஸோட பவுண்டி 320 மில்லியன் பெரிசி. ட்ரேக்கோட பவுண்டி 222 மில்லியன் பெரிசி. கில்லரோட பவுண்டி 200 மில்லியன் பெரிசி. ஃபைனலி உரேஜி இவனோட பவுண்டி 108 மில்லியன் பெரிசி. ஒஸ்ட் ஜென்ரேஷனில் உங்களுக்கு யாரை பிடிக்கும்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் இதில் நான் தான் தப்பாக சொல்லியிருக்கேன், ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக நம்ம இதுக்கப்புறம் என்ன டாபிக் பற்றி பேசலாம்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.